தூத்துக்குடி பாரத பிரதமரின் மீனவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக வேண்டும் என்பதன் அடிப்படையில் சிப்பிக்குளம் மீனவ கிராமத்தில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் சார்பில் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழலுக்கு மாசில்லா முறையில் வளர்க்கப்பட்ட கொடுவா, கடல் பாசி, சிப்பி, நண்டு அறுவடை சுமார் 420 கிலோ கொடுவா மீன்கள் அறுவடை செய்யப்பட்டது. மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் சார்பில் நபார்டு வங்கி உதவியுடன் மீனவர்களுக்கு மீன்பிடி தொழிலுடன் வருவாய் ஈட்டக்கூடிய மற்றொரு தொழிலாக ஒருங்கிணைந்த பல்லடக்கு நீர்வாழ் உயிரின வளர்ப்பு என்கின்ற திட்டம் இந்தியாவை முழுவதும் அனைத்து கடற்கரை மாநிலங்களிலும் அமல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தூத்துக்குடி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் மூலம் நபார்டு வங்கி உதவியுடன் மீனவர்களுக்கு இந்த கூண்டு கடலின் மூலம் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டால் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாமல் எவ்வாறு மீன்களை வளர்க்கலாம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி குளத்தூர் அருகே அமைந்துள்ள சிப்பிக்குளம் மீனவ கிராமத்தில் மீனவர்களுக்கு மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மூலம் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நபார்டு வங்கி மூலம் மீனவர்களுக்கு கடலில் கூண்டுகள் அமைத்து கொடுத்து அதன் மூலம் கொடுவா மீன்கள் வளர்ப்பு குஞ்சுகளாக விடப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக மீன்கள் வளர்ப்பு நடைபெற்று வருகின்றது. இதில் கூண்டுகளில் கொடுவா மீன்களும் அதனுடைய கழிவுகளில் வெளியேறும் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மூலம் கடல் பாசிகளும் கடல் பாசிகள் உள்ள பைட்டோ பிளான்டான் மூலம் கடல் சிப்பிகளும் கடல் சிப்பிகளை கொண்டு கடல் நண்டுகள் என தொடர்ச்சியாக மீன்கள், கடல் பாசிகள், கடல் சிப்பிகள், கடல் நண்டு ஆகிய வளர்த்து வருமானம் ஈட்டக்கூடிய மீன் வளர்ப்பு முறை நடைபெற்று வருகின்றது. இந்த கூண்டு மீன் வளர்ப்பு முறை மூலம் பாறை, விலைமீன், கலவா உள்ளிட்ட பல்வேறு மீன்களை வளர்க்கலாம். அந்த வகையில் சிப்பிக்குளம் மீனவ கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீன்கள் கூண்டில் வளர்க்கப்பட்டு 3 முறைகளாக அறுவடை செய்யப்பட்டன. இறுதியாக இன்று அறுவடை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மற்றும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர், மீன்வளத்துறையின் நபார்டு வங்கி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 420 கிலோ கொடுவா மீன் அறுவடை செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இதன் மூலம் மீனவர்களுக்கு நல்ல வருமானமும் கிடைத்தது. இதேபோன்று அடுத்த கட்டமாக கூண்டு முறையில் மீன் வளர்ப்பிற்கு மீன்கள் கூண்டில் வைக்கப்பட்டுள்ளன. அவை நன்கு வளர்த்த பின்பு 3-4 மாதங்களில் அறுவடை செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மீனவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்ட இந்த மீன் வளர்ப்பு முறை உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். ஏற்கனவே அதிக அளவில் மீனவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட அவர்களுக்கு நபார்டு வங்கி மூலம் கடன் உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அப்போ நம்ம 1 kg அச்சீவ் பண்ணதில் வளராமல் ஸ்டக்காக இருக்குது. அது ஆமாம். ஆனால் ஒரே ஹேட்சவுட்டில் வந்ததில் இருந்தாலும் அங்கே டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இந்த விஷயம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆப்பா கட்டிக்கணும்ல, அதில் அந்த சின்ன நெச்சு அது கூட மாற்றிட்டு 2 months வந்து மாற்றிட்டு வளர்ந்துருக்கு. அப்போ நமக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரே ஆள் ஃபீடு எடுத்துகிட்டு இருக்கிறோம்னா அவங்களுக்கு தேவையான ஃபீடு கொடுத்து கொண்டு வரணும். அதுனா இப்போது அது மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். 50% சர்வைவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுனால என்னன்னா அதான் சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லை. ஆமாம், இன்னும் 2 இதே இதில் 2 ப்ராஜெக்ட் எண்டிங் பீரியடுக்கு வந்துட்டோம்.
இது எல்லாமே இந்த மாடல் எல்லாமே அவங்களே டெவலப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா வந்து நிறைய கேஜி போட்டுருக்காங்க. பிடிக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது சார். ஏன்னா அந்த இதில் பாதுகாக்க முடியாது. நம்ம என்னதான் ஏரேஷன் கொடுத்தாலும் செத்து போயிடும். அடுத்தால மீட்டு வந்து ஃப்ளஷியாக இல்லை ஃப்ளஷியாக இருக்காது, மீட்டே இருக்காது. அது மீட்டே கிடையாது, அப்படியே தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் சட்டியில் போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிடும். ஸோ அதனால் அதில் ஃப்ளஷ் எடுக்க முடியாது. அந்த மாதிரி நல்ல கம்பெனிகள் கலெக்ட் பண்ணி நம்ம மீட்டு அது எங்கேருந்து ஹார்பர்லேருந்து வாங்குவீங்க? நம்ம ஹார்பர்லேருந்து பையர்ஸ் லோக்கல் பையர்ஸ் இருக்காங்க. இது மட்டும் தனியாக செக்ரிகேட் வைக்கிறவங்க அங்கே கொண்டு போய் அவங்க லோ ரேட்டுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஆமாம். இன்றைக்கி சிப்பிக்குளத்தில் நடந்த கொடுவா மீன், கடல் பாசி மற்றும் நண்டு வளர்ப்புக்கான ஹார்வெஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம நபார்ட் உடைய ஃபண்டட் ப்ராஜெக்ட் CMFRI தான் அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து இன்டகிரேட்டட் மல்டி ட்ராபிக் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொல்லப்போனால் ஒருங்கிணைந்த பல்லடுக்கு நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம மீன் மட்டும் வளர்க்குறதோட சேர்த்தாப்புல அந்த மீன் வளர்க்குறனால ஏற்படக்கூடிய அந்த கழிவுகள் வந்து இன்னொரு வகையான ஒரு உயிரினங்களுக்கு வந்து அது ஆகாரமாக அமையுது. எப்படின்னா மீன்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் அது வந்து நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் அதில் இருக்கிறது மூலமாக அதிலிருந்து வளரக்கூடிய ஃபைட்டோபிளாங்டன், அந்த ஃபைட்டோபிளாங்டனை வச்சு சாப்பிட்ற க்ரீன் மசில்ஸ், அதே நேரத்தில் அந்த நியூட்ரியண்ட்டை வச்சு வளரக்கூடிய சீவீட்ஸ், இது எல்லாமே வளரும்போது அந்த மீன் வளர்ப்பு முறைங்கிறது ஒரு என்விரான்மெண்டலி சஸ்டெயினபிள் ஒரு ஃபிஷ் கல்ச்சர் இல்லை அக்வா கல்ச்சராக வந்து அது ஏற்படுறதுனால இது வந்து அந்த சுற்றுப்புறத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதே நேரத்தில் நம்ம மீன் வளர்க்குறதுக்கும் ஏதுவாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது நபார்டோட ஃபண்டிங்கில். இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 இடத்துல தூத்துக்குடியில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து சிப்பிக்குளத்துலேயும், இன்னொன்று வந்து முள்ளக்காடு பக்கத்தில் இருக்கிற சுனாமி நகர்லேயும். முள்ளக்காடில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சீவீட் ஃபார்மிங், அதாவது கெப்பஃபைகஸ் அல்வரைசின்னு சொல்லக்கூடிய ஒரு சீவீட் ஃபார்மிங்கை வந்து மோனோலைன் கல்ச்சர் மெத்தட்ஸில் பண்ணுறோம். சிப்பிக்குளத்தில் வந்து சேம், அதாவது சீவீட் ஃபார்மிங் அண்ட் கேஜ் கல்ச்சர், க்ரீன் மசல் கல்ச்சர், அப்புறம் வந்து மெரைன் கிராப் ஃபேட்டனிங். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து பண்ணும்போது இதனால் என்ன வந்து உபயோகம் அப்படிங்கிறது இந்த ஃபார்மர்ஸோடைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த டெக்னிக் மூலமாக மித்த ஃபார்மர்ஸுக்கும் இது தெரிய வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு மெயின் நேம். இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் நேம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் இப்போ நடந்த ஹார்வெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 500 மீன் வந்து அந்த கேஜில் ஸ்டாக் பண்ணோம். அதை வந்து ஒரு 3 முறையாக பார்ஷியல் ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஏன் பார்ஷியல் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் மீன் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த நேரத்தில் மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வேறு நேரங்களில் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை கொடுக்குறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த 500 மீன் நம்ம ஸ்டாக் பண்ணதில் நம்ம கடைசியாக 420 கிலோ மீன் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி நடந்த ஹார்வெஸ்ட் வந்து இதோட கடைசி ஹார்வெஸ்ட். ஸோ இந்த போன தடவை ஸ்டாக் பண்ணது முடிஞ்சிச்சு. பட் இதை ப்ராஜெக்டை ஒரு ரவுண்ட் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகவும் ஆல்ரெடி நாங்கள் 3 கேஜஸில் வந்து ஃபிஷ் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஹார்வெஸ்ட்டு நாங்கள் நடத்தி மித்த ஃபார்மர்ஸ்லாம் இந்த டெக்னாலஜியோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி எடுத்து சொல்லுவோம். ஃபிஷர்மேனுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது சார்? இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நாங்கள் வந்து இந்த டெக்னிக்கை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறதே வந்து ஃபிஷர்மேன் தான். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் லைவ்லிஹுட், அதாவது அவங்க ஏற்கனவே பண்ணக்கூடிய ஃபிஷிங் ஆக்டிவிட்டிக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம், அதாவது டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு முறைப்படி ஃபிஷர்மேனுக்கு தான் வந்து இதை நாங்கள் முக்கியத்துவம். அந்த ஃபிஷர்மேன் மத்தியிலேயே அவங்கள வந்து ஒரு குழுவாக வந்து ஃபார்ம் பண்ண வச்சு அவங்களுக்கு இந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து இந்த மீன் வளர்க்குற முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது அக்வா ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபிஷர்மேனையும் ஒரு ஃபார்மராக மாற்றணும், அவங்களுக்கும் இந்த ஃபார்மிங் டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் டெக்னிக்காக இது அடிஷ்னல் லைவ்லிஹுட், அடிஷ்னல் இன்கம் வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோடைய ஒரு என்ன மீன் வளர்க்குறீங்க? இப்போதைக்கு நாங்கள் வளர்த்தது வந்து கொடுவா மீன். பட் இந்த கூண்டில் வந்து கொடுவா மீன் வளர்க்கலாம், கலவான்னு சொல்லக்கூடிய குரூப்பர் வளர்க்கலாம், பாறை மீன் சொல்லக்கூடிய பம்பனோ ஃபிஷ் வளர்க்கலாம், அப்புறம் வந்து வெலை மீன்கள் வளர்க்கலாம், லுட்ஜானஸ்ன்னு சொல்லக்கூடிய வெலை மீன். ஸோ இந்த மாதிரி பல வகையான மீன்கள் வந்து அந்த கேஜுங்கிறது ஒரு மீடியம் தான். நம்ம எப்படி குளத்தில் மீன் வளர்க்குறோமோ அதே மாதிரி இங்கே கடலில் வந்து ஒரு லேண்ட் இல்லாத ஒரு ஃபார்மருக்கு அவர் வந்து இந்த கடலை வந்து
கேஜ் போட்டு அதில் மீன் வளர்க்கலாம். என்னன்னா அவங்க வருவாய் கிடைக்கும் சார். அதுக்காக தான் அந்த அவங்களோட வருவாயை வந்து இரட்டிப்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோடைய இது. டெஃபினட்டாக அவங்களுக்கு வருவாய் கிடைக்கிறனால தான் நிறைய பேர் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு முன்னெடுத்து வராங்க. சார் நேம் போஸ்டிங். என்னோட பேர் லவ்சன் எட்வர்ட். நான் இந்த தூத்துக்குடி ரீஜனல் ஸ்டேஷன் ஆஃப் CMFRல சயின்டிஸ்ட் இன்சார்ஜாக இருக்கேன். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.